தற்போதைய அண்மை செய்தியாக தென்காசியில் 8 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன், உங்களுடைய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தென்காசி மாவட்டம் நெற்கட்டும்செவல் கிராமத்தின் அருகே பச்சேரி என்ற கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரரான ஒண்டிவீரன் வசித்த இடம் உள்ளது. அந்த இடத்தின் அருகிலேயே இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று அழைக்கப்படும் பூலித்தேவனின் நினைவிடமும் உள்ளது. இந்த இரு இடங்களுக்கும், அதாவது பூலித்தேவர் பிறந்த நாள் என்றும் அதே போன்று ஒண்டி வீரன் வீர வணக்க நிகழ்வு என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு சமுதாய அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சென்று மரியாதை செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி ஒண்டி வீரனின் நினைவு தினமும், செப்டம்பர் 1ஆம் தேதி பூலித்தேவனின் பிறந்தநாள் நிகழ்வும் நடைபெற உள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் இருந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த வாகனங்களில் கூட்டமாக அதிக அளவில் மக்கள் வருவார்கள். இந்த குறிப்பிட்ட நாட்களில் தென்காசி மாவட்டம் மிகவும் பரபரப்புடன் காணப்படும். இதனால் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட 8 நாட்களில் ஊர்வலம், பொதுக்கூட்டம், பேரணி நடத்தவும், பொது இடங்களில் 4 பேர்களுக்கு மேல் கூடி நிற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளி மாவட்டங்களிலிருந்து கூட்டமாக வாகனங்களில் மாவட்டத்திற்குள் வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவானது இன்று மாலை, அதாவது 18/8/24 அன்று மாலை 6 மணி முதல் 21/8/24 அன்று காலை 10 மணி வரையும் மற்றும் 30/8/24 அன்று காலை 6 மணி முதல் 2/9/2024 அன்று காலை 10 மணி வரையும் தடை உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை தொடர்ந்து வாள், கத்தி, லத்தி, கற்கள் போன்ற ஆட்சேபனைக்குரிய பொருட்களுடன் வரும் வாகனங்கள் தென்காசி மாவட்டத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த தடை அறிவிப்பு வெளியிட்ட நாட்களில் காவல்துறையினர் ஆங்காங்கே ரோந்து பணியிலும் வாகனங்கள் அனைத்தையும் முழு பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னரே நகருக்குள் அனுமதிக்கப்படுவர். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.